ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் பிளாக் பட்டர் KD84. நான் உங்கள் BBK. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் நேவி டிரைவர் அப்படின்ற ஒரு கேமை தான் வந்து ப்ளே பண்ணி பார்க்குறோம். வாங்க கேம்குள்ளே போயிடலாம். லோட் ஆகிட்டுருக்கு. லோட் ஆனோடனே கேம்குள்ளே போயிடலாம். கேம்குள்ளே போயாச்சு. வீட்டில் கொஞ்சம் கிருஷ்ணர் ஃபோட்டோ பத்திமயமாக வச்சுருக்காப்புல. வீடை கொஞ்சம் அப்படி இப்படி பார்க்கலாம். ஒரே இடத்துல நின்று பார்த்துருக்குங்க. ஒரே இடத்துல நின்றுடலாம். சரி, அப்படி கொஞ்சம் வெளியே போவோம். ஓடுறா ஐ ஸ்விம்மிங் பூல் போய் குளிக்கலாமா? அம்மா திட்டுவாங்க. ஐயோ, போய் குதிச்சிருவோம். கேம் தானே, ஜாலி ஜாலி. ஐயோ, அம்மா குச்சி எடுத்துகிட்டு ஓடிடுறாங்களே. அடடா, நம்ம எப்படியாச்சும் மேலே ஏறணுமே. வாடா, நீ மேலே போண்டா. உனக்கு இருக்குடா தம்பி. இந்த ஃபோனு வேறு ஒன்று வரலையா இல்லைன்னா கதையை முடிச்சிடுவேன். இருமா, வந்துடுவேன். ஏறாடி ஏறா. அடா பாவி, இவன் என்னங்க இப்படி ஒரு கேமாக இருக்கு. ஏறு ஏறாடி கோமாளி. மேலே வாடா, உனக்கு தோசை சுட்டு வைக்கிறேன். மாமா மன்னிச்சிருமா, தெரியாமல் தண்ணியில் வந்து விழுந்துட்டேன். மேலே வாடா பண்ணி. மன்னிச்சிருமா. சரி மன்னிச்சு விடுறேன். சரி ஏதோ வேலைக்கு போகிறோம், நீ போயிட்டு வா. சரிங்கம்மா, போயிட்டு வரேன். எப்பா, அம்மாக்கிட்ட எப்படியும் உன்னை ஏமாச்சாச்சுடா. கைஸ், அது நம்ம அம்மாவா கைஸ்? எனக்கே தெரியல. இதில் என்னென்னமோ இருக்கே. இந்த புஷ் பண்ணுறது என்னது? ஐயோ, அவையா ஓடி போகிறான். நம்ம அம்மையா ஓடி போகிறாங்க. அம்மா, ஏம்மா என்னை பார்த்து ஓடி போகிறீங்க? என்ன பவர்னே தெரில. இது திரும்படா. இது பார்க்குறாங்க. ஏய் மம்மி, உன் இனிமேல் என்னை பிடிக்கவே முடியாது. நான் தான் ஒரு சூப்பர் ஹீரோ. இந்த ஊரே அடா பாவி பயிலே. என்னடா தொபு கடின்னு கீழே விழுந்துட்டேன். யாருங்க இவன் சரியான கோமாளி ஆகிறான்? என்னடா ஸ்விம்மிங் பூல்ல நீச்சல் அடிக்கிற மாதிரி இதில் நீச்சல் அடிச்சுட்டு இருக்க? அடா கோமாளி பயிலே. ஓ, சூப்பராக பறகுறோம் காய்ஸ். பரடா போவோம். அங்கே வண்டி வருது. அந்த வண்டியை நான் ஒரு தூரத்துக்கு எடுத்து. ஐயோ, என்னடா ஜஸ்ட் மிஸ்ஸு, கீழே விழுந்து போயிட்டேன் வேற. அடடா. ஸோ ஃபோனில் துணி என்ன போடலாம்? தொப்பி மேன் வேணாம். கேப்பு. ஸோ துணியை போடலாம்? பன்னி கேவலமாக இருக்குது. பன்னி கேவலமாக இருக்குது. இதுவும் நல்லா இல்லை. சரி, கோட்டில் என்ன போடலாம் கைஸ்? தொப்பி மேன் ஹெல்மெட்லாம் போட மாட்டான். இது வேறு ஒன்று. ஃபோனில் விளாட்னாலே இதுதான் தொல்லை. இந்த துணி இது வேணாம். யூடியூப் இப்போ நான் அமுத்தி விட்டுட்டேன்னே யூடியூப்பை. அடா கோமாளி, யாரா யூடியூப்பை அமுத்தி விட்டேன்? என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பக்கத்தில் உட்காந்துட்டு தெரியாமல் வேறு யூடியூப்பை அமுத்தி விட்டான். கொஞ்சம் அவனுக்கு மண்டையில் கொஞ்சம் மசாலா வளரல. நாளையிலேருந்து அவன் மண்டையை அறுத்து மசாலா போட்டுடலாம். இந்த பக்கத்து மண்டபத்தில் வேறு நான் எடிட் பண்ணும்போது தான் பாட்டெல்லாம் போடுவாங்க. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? டென்ஷனாக வருது. நீங்கள் தானே திரும்ப அதனால தான் பாட்டு போடுறாங்க. இப்போ ஃபோன் வருது, பேசிடலாம். ஓகே, பேசி முடிச்சாச்சு. சரி, நம்ம பறந்து போகலாம். ஜுமில் பர்றா. வில்லு எடுத்துக்கலாம். அம்புக்குறியை தான் ராமர். வண்டி ஒன்றாவல.
இது இந்த வாட்டர் ஏய் என்னங்க போட்டால் பறக்குது வேறு லெவலா. வா கூலாக இருக்குது. சரி திரும்பவும் அதை அமுத்தி பார்க்கலாம். வேறு லெவலாக வந்து தாருக்கு வர மாதிரியே வருதுங்க கைக்கு. வேறு லெவல். மேலே மேலே போகிறா கீழே கீழே. ஓடு போடு. இதுவுமே ஜஸ்ட் மியூசிக்கில் உள்ள கை பவர். ஹேமர் வேறு லெவல் கேஸ். ஒரு கால் ஃபோன் வருது, அதை பேசிடலாம். ஓகே பேசி முடிச்சாச்சு. இப்போ கேமில் உள்ளே போயிடலாம். நான் வந்துடும். இந்த பெட்ரோல் பங்க் அந்த வண்டி அடிக்க பார்த்தேன். சை வண்டி அடிக்க முடியல, சோகமாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம பறந்து போகலாம். ஓய் வேறு லெவல் கேஸ். கையில் திரும்ப வந்துடுச்சு. போடு. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த கேம் விளையாடும் போதே ஒரு கெத்தாக இருக்குது கேஸ். ஸோ அது எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ எங்கள் மண்டபத்துக்கு, எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க மண்டபத்தோட ஒரு பாட்டை கேளுங்களேன். இங்கே தான் தொல்லையாக இருக்குது, பெரிய தொல்லையாக வேறு இருக்குது. நான் எப்படி தான் எடிட் பண்ணணும்னு தெரியல. இப்போ மண்டபம் வந்து பக்கத்தில் இருக்கிறனால ரொம்ப அது டென்ஷனாக இருக்குது. இந்த எடிட் பண்ணுற நேரத்தில் தான் வந்து பாட்டு அந்த மாதிரிலாம் போடுவானுங்க கல்யாணத்துக்கு. நீங்கள் நினைக்கலாம் யாடா நீ பாட்டு போடும்போது யாடா எடிட் பண்ணுறேன்னு. நம்ம கரெக்டாக ஆன் பண்ணும்போது இது பண்ணிட்டானுங்க. திரும்ப வந்துடுச்சு. பாட்டு கேளுங்களேன். ஓவா டென்ஷனாக ஆகுது எனக்கு. சூப்பர்மேன் மாதிரியே பாருறான். எங்கள் கிளாஸில் கூட பிரவீன்குமார்னு ஒரு பையன் இருப்பான். அவன் போர்டில் படிக்கும்போது கையை நல்லா நீட்டிப்பான். டர்ருன்னு நீட்டி படிப்பான். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து சூப்பர்மேன் கிண்டல் அடிப்பானுங்க. ஏடா ஆமை மாதிரி நடக்கிறான் அவன் வர்றான். என்ன ஆமை மாதிரி நடந்தான், அதான் வந்துட்டான். பாட்டு தந்தனவா. இந்த இது வந்து ஃபயர் கன் தானே. இது என்ன அதில் வில்லுன்னு போட்டிருக்காய்ஸ். அது பாருங்களேன், ஃபயர் கன். இது நல்லா ஏமாத்துறீங்கடா. இன்னும் நெருப்பே வரல. வருது பாருங்க. இப்போ வேறு லெவல். நான் டுமில் வெடியும். தம்பி உனக்கு டெத்து வேணுமா? ஆட என்னடா ஆண்டி பத்திக்கிச்சு ஆண்டி பத்திக்கிச்சு ஓடுறாடே. தரையில் தரடா. என்னடா எரியறவனுக்கு இவ்வளோ நிலைமையா? சரி வாங்க அந்த வண்டி மேலே டுமில்னு போடலாம். போடுறா டோமு சொருவிச்சு போய். இப்போ அடுத்து நம்ம டார்கெட் என்னன்னா, அந்த அதோ அங்கே ஒரு லாரி நிற்கிது பார்த்தீங்களா, இதுதான் நம்ம டார்கெட். இன்னும் நம்ம வர நவுந்து போகுது. ஓய் இந்த தார் ராங்கா. ஸோ அந்த தார் படத்தில் வர மாதிரியே வருதுங்க. இப்போ அழகாக அதை சொருவிக்குச்சு. இது வந்துடுச்சு. ஏன் பின்னாடி போகுது. ஜஸ்ட் மிஸ்ஸு. இந்த வீடியோத்தோட முடிச்சுக்கலாம். ஆடாடா போடு. வேற லெவலுங்க. இந்த ஊரை காப்பாற்ற ஒரு சூப்பர் ஹீரோ வந்துட்டான். அதான் அவன் பேர் ஹெவி டிரைவர். எவ்வளோ பெரிய கெத்தானவன் அவன். ஒரு கொலைக்காரனா, ஒரு திருடனா, காலில் பற்றி எறிகிற நெருப்புடா அவன். செம்ம டைமிங்கில் கைஸ் கரெக்டாக இறந்துட்டான் இந்த ஹெவி டிரைவர். மீண்டும் வருவேன்.